ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.5ல 3 அண்ட் 4த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லா சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கல, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வேற கலர். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் த ப்ராப்பர்ட்டி பீயிங் இல்லஸ்ட்ரேட்டட் இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சா அது எழுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்ல 75 + 34 = 34 + 75. ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ்னு அர்த்தம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் பார்ட் போலாம். வேற கலர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் பார்ட். 12 into 4 into 8 is the same as 12 into 4 into 8. இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்யூனிட்டியோட எக்ஸ்டென்ஷன், அதாவது அசோசியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம போன வீடியோஸ்ல பார்த்துருக்கோம், பழைய கிளாஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் வந்து அசோசியேட்டிவிட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதான் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி எழுதணும் கூட அவசியம் இல்லை. ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி எழுதிடுச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின். சரி, தேர்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் தேர்ட் பார்ட். 50 + 0 = 50. இது வந்து இது ஒண்ணுமே இல்லை, சும்மா லாஜிக் தான். 50 + 0 50 தான். அதுக்கு ஒரு ரூல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ என்ன ரூல்னா 50 + 0 = 50னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு இருக்கும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி. பேசிக்கா ஜீரோவோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் இந்த ஒரிஜினல் நம்பர் மாறாது. அதான் சொல்லலாம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ரூல் பேர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் 15 × 1 = 50. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதாவது 15 எனி நம்பர் இன்டு 1 gives the same number itself. ஸோ தேர்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதாவது எனி நம்பர் இன்டு 1 gives the same number, gives the original number itself. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதுதான் தேர்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட்டோட ரூல். தேர்ட் கொஸ்டின் லாஸ்ட் பார்ட், அதாவது ஃபிஃப்த் பார்ட். 50 × 40 = 50 × 40 + 50 × 2. என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். பேசிக்கா 50 × 40 + 2 இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இது 50 × 40 + 50 × 2 இதான் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் பார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி எழுத போறது இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதான் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிக்கலாம். அடைச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின். யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இதை அடைச்சிடலாம். ஓகே. யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிளிஃபை. ஸோ 50 × 102. 50 × 102 எப்படி எழுதலாம்? நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணணும், கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறோம்னா 50 × 100 + 2 எழுதலாம். இதான் ஷார்ட் கட் இல்லை. ஸோ 50 × 100 என்ன? 5000. 5000. 50 × 100 5000. 50 × 2 என்ன? 100 + 100. 50 × 2 is 100. Nothing but 100. ஸோ 5000 + 100 என்ன வரும்? 1000 + 100. 5100. 5100. இது ஆன்சர். இது உங்களுக்கு இந்த அடிஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராட்டிக்கு நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி ரஃப் காலமில் போட்டுக்கலாம். 5000 + 100 போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவாக கூட பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 500 × 689 - 500 × 89 கொடுத்துக்கலாம். ஸோ 500 × 689 வேற கலர். செகண்ட் கொஸ்டின் 500 × 689. இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ரிவர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 500 × 89. ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும்னா இதில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணலாம், நீங்கள் 500 காமனாக வெளில எடுக்கலாம். அது நம்ம காமனாக டேக்கிங் காமன் ஃபேக்டர்ஸ் அவுட்னு ஒரு சாப்டரில் வரும் அல்ஜிப்ரால. அது இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் பேசிக் ஐடியா என்னன்னா, இது எப்படி இது திஸ் நத்திங் ஈக்குவல் டு 500 × 689 - 89. இதான் ஆன்சர். இது நம்ம ஜென்ரலாக இப்படி தான் கொடுப்பாங்க. இதை ஆர்ஹெச்எஸ்ல கொடுத்துட்டு இதை எல்ஹெச்எஸ்ல கொடுப்பாங்க. ஆனால் இதை வந்து ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக எந்த ஆர்டர் ஆனால் உங்களுக்கு போக தெரியணும். அதான் இதில் சொல்லுங்க. ஸோ இப்போ 500 × 689 - 89 எழுதுனா இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன் சிம்பிளாக முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போ இது ஆர்ஹெச்எஸ் கிடையாது, இதுதான் எல்ஹெச்எஸ். சும்மா ஒரு இதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இது எல்ஹெச்எஸ் அழைச்சிட்றாங்க. அழைச்சாச்சு. இப்போ பேசிக்காக 500 × 600 தான். 500 × 689 - 89 600. பேசிக்காக 600. ஸோ 600. 5 × 6 30. 30 followed by 4 zeros. 1 2 3 4.
1 2 3 4 ஸோ 300,000 3 lakhs. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 lakhs. 3 lakhs. 15 to 102 ஆன்சர் வந்து 5,100. 5,100. தேர்ட் கொஸ்டின் 4 into 132 into 25. இதில் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம் இதை 4 into 25 கிளப் பண்ணிக்கலாம். இதே கிளப் பண்ணிக்கலாம். இப்போ 100ன்னு வந்துடும் இன்ட்டு 132. ஸோ 100 into 132 வேற கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ எடுத்துக்கிறேன். 100 into 132 இது எப்படி போடலாம் 132 ஃபாலோ பை 2 0 ஆகும். ஸோ 13,200 இது இந்த மாதிரி பேசிக் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி 132 100 போடணும்னா 132 into 1 போடணும் ஃபர்ஸ்ட். இப்போ 2 0 ஆட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். ஸோ கம்மா வச்சிடறேன். கம்மா உங்களுக்கு ஏற்கனவே வைக்க தெரியும்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது தெரியலன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை அடிச்சிடறேன். ஸோ அடுத்த கொஷின் லாஸ்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் அதாவது ஃபோர்த் கொஷினில் ஃபோர்த் பார்ட் 196 + 34 + 104. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த 34ல் இருக்கிற 4 தூக்கி இது கொடுத்துடணும். ஸோ இது 30 + 4ன்னு எழுதலாம் இதை 196. ஸோ இந்த 196ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் 200ன்னு வரும். ஸோ 200 + 30னா 230ன்னு வரும். ஸோ 230 + 104 என்னன்னு பார்ப்போம். நீங்கள் இதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன் தேவையில்லாத 230 + 104 என்ன வரும். ஸோ வேற கலர் இது பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். 230 + 104 334 தான் ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஷின் ஃபோர்த் பார்ட் 334 ஆன்சர். ஃபோர்த் கொஷின் ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர் வந்து 334. இதை வேற கலர் ஆகுதுதான் 334 இது ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து 13,200 இதான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் 3 lakhs. இதோட ஆன்சர் 1,500. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதான் பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.